அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலம் ஒரு ஊரக வங்கி திட்டம் விரைவில் அமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு முதல்ல ஊரக வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நரசிம்மம் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குது. ஓகேங்களா? நரசிம்மம் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் நமக்கு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1975 வரப்போ ஒரு ஆர்டினன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்பி சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1976ஆம் ஆண்டு ஆர்ஆர்பி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 196 ஆர்ஆர்பிக்கள் இருந்துச்சு. அதை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு போல் நமக்கு அதை 43 அந்த எண்ணிக்கையை குறைச்சிருப்பாங்க. இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. நிறையா ஆர்ஆர்பிக்களை வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவில் அதிகமான ஆர்ஆர்பிகள் கொண்ட மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருக்குது. 4 ஆர்ஆர்பிகள் அந்த இடத்துல இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அது இப்போது ரெண்டுமே ஒன்றா ஒருங்கிணைக்கப்பட்டு சேலத்தில் தலைமையிடம் கொண்ட தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏறக்குறைய அதிகமான ஆர்ஆர்பிகள் இருக்குது. இப்போ ஆந்திரான்னு பார்த்தோம்னா 4 இருக்குது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம்லாம் பார்த்தோம்னா 3 ஆர்ஆர்பிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாநிலம் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு ஒரு ஆர்ஆர்பி தான், அதுக்கு கீழே கிளைகள் வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆர்ஆர்பிகள் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ஆர்ஆர்பி சட்டம் 1976 வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆர்ஆர்பிகளில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு பார்த்தோம்னா 50%, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது 15%, இன்னொரு 35% பார்த்தோம்னா ஸ்பான்சர் பேங்க் வந்து இன்னொரு 35% பங்களிப்பு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 100% அப்படிங்கிற பங்களிப்பு இப்படி தான் பிரிக்கப்படுது. மத்திய அரசாங்கம் 50%, ஸ்பான்சர் பேங்க் வந்து ஒரு 35%, மீதி இருக்கக்கூடிய 15% தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கங்கள் வருவாங்க. சரியா? ஸோ இது நமக்கு ஆர்ஆர்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா பாரம்பரியத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் நம்ம புவிசார் குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது 1999ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் புவிசார் குறியீடு சட்டம், GI Tag Act 1999 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் 2002ஆம் ஆண்டிலிருந்து நமக்கு அமலுக்கு வந்துச்சு. ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய சிறப்புற்று இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இந்த GI Tag அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது. அந்த வகையில் என்ன மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் GI Tag வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 5 வகைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னென்ன பொருட்கள் அப்படின்னா உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள், கைவினை பொருட்கள், கைத்தறி பொருட்கள், அடுத்ததா இயற்கை பொருட்கள். 5ஆ பிரிக்கிறாங்க. உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள், ஓகேங்களா, கைத்தறி, அடுத்ததா கைவினை பொருட்கள், கடைசியா இயற்கை பொருட்கள். இந்த 5 கேட்டகரிக்கு கீழே தான் கொடுக்குறாங்க. சரியா? அதாவது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தோம்னா வட்டார அளவில் தனித்துவம் பெற்ற பொருள்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின் கீழ் வரும் ட்ரேட்மார்க், காப்புரிமை ஆகிய இரண்டும் தனிநபர்களுக்கான உரிமையை நிர்ணயிக்கின்றன. ஆனால் இந்த புவிசார் குறியீடு மட்டுமே அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் பொதுவான உரிமையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேட்மார்க் வாங்குறோம், காப்பிரைட் வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குறப்ப அது எல்லாமே இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ரீஜனை சேர்ந்த எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில வேளாண் விற்பனை வாரியம் அப்படிங்கிற இந்த வாரியம் தான் நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்குறதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய அமைப்பாக இருக்காங்க. ஸோ புவிசார் குறியீடுக்கு நம்ம விண்ணப்பிக்கும் போது என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா அந்த பொருட்களுடைய விவரக்குறிப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். எதனால அது சிறப்புத்தன்மையாக இருக்கு, வேளாண் பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான கால சூழ்நிலையில உற்பத்தி ஆகுது, கைவினை பொருட்களாக இருக்க பட்சத்தில் அது என்ன மாதிரியான திறன்களை கொண்டு இதை செய்யறாங்க, இந்த மாதிரியான ஆவணங்களை நம்ம சமர்ப்பிக்கணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஜனோட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதை கொடுக்கணும். அதனுடைய தொன்மையை விளக்கக்கூடிய அளவில் இலக்கிய குறிப்புகள் இருந்தால் அதையுமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டணும். சரிங்களா? ஸோ இதனால் என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது அந்த கிராமத்தில்
இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படின்னு கிடைக்குதுன்னா அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகிறப்ப வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? அந்த பொருள் தேசிய அளவில் நமக்கு பிரபலமாகும் போது அது நிறைய மக்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிய வரும். இதனாலையுமே உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாகி விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? அதே மாதிரி அந்தந்த கிராமங்களோட பெயர்களுமே பார்த்தோம்னா வெளியே தெரிய வரும். அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த பொருளை விற்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு மலை பிரதேசங்கள்ல வெற்றிலை அப்படிங்கிறது விற்க முடியும் நம்ம. ஆனா எல்லா மலை பிரதேசங்கள்லயும் பார்த்தோம்னா அவங்க விற்கக்கூடிய வெற்றிலைக்கு கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கும்பகோணத்து அந்த சரௌண்டிங்ல மட்டும்தான் கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுடைய தனித்தன்மை அப்படிங்கிறதும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வேற என்னெல்லாம் நமக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேட் நடக்கிறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புவிசார் குறியீடு வாங்கக்கூடிய பொருட்கள் உலக சந்தையில அதிக ஒரு பிரசித்தி பெற்று அதிகமாக விற்கக்கூடிய அளவுகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸாகவும் இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால உற்பத்தி அதிகமாகுது, வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கு, வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா முதல்ல டார்ஜிலிங் தேயிலைக்கு தான் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு 2004ஆம் ஆண்டு. அடுத்ததாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் பட்டுக்கு தான் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது முதல்ல வழங்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்தோம்னா நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 64 பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் பார்த்தோம்னா அதிகமான ஜிஐ டேக் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் 79 ஜிஐ டேக் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 69 பொருட்களுக்கு ஜிஐ டேக் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்தில் அதிகமான ஜிஐ டேக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சையில். ஓகேங்களா? தஞ்சையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபேக்சுவலாக நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ புவிசார் குறியீடு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பொருட்கள் நல்ல விலை போறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. வாழ்வாதாரத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கு. நம்ம அகாடமியில் லீடர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பேட்ச் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 10th ஓகேங்களா வரக்கூடிய தேர்ஸ்டேலேருந்து நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மொத்தம் 37 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு கொஸ்டின் வரப்போகுது, பாலிசி நோட்லேருந்து கொஸ்டின் வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும், தமிழரசு மேகசின்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு எல்லா டெஸ்ட்லையுமே மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா? நன்றி.